வரலட்சுமியும் ஒவ்வொரு இந்த ஆவணி மாசமும் வரலட்சுமி பூஜைக்கு ஒவ்வொரு ஆத்துக்கும் போய் இருக்கிறது அவ ரொம்ப விருப்பப்படுவாளாம். அதுக்குதான் இந்த விரதமா அவ எடுத்துக்கிறான். ஏன்னா ஒரு தடவை நான் எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டேன், வாமா நீ எங்க ஆத்துக்கு அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டேன். அடுத்த தரம் நம்ம கூப்பிடணும்னு இல்லையா, அவ விசாரிப்பாலாம், ஆஹா இவ ஆத்துக்கு நம்ம போகலாம். ஸ்ரீ மாத்திரை நமகான்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு மாதிரி அந்த குழந்தைக்கு என்னவாச்சும் ஒரு உடம்புக்கு முடியலையா, இல்ல அவளுக்கு ஏதாச்சும் அப்படி சொல்லி அவ நம்மள விசாரிக்க ஆரம்பிச்சிருவாளாம். இவா சௌக்கியமா இருக்காளா, எதனால இவா கூப்பிடல, மன கஷ்டமாயிரும் அவளுக்கு. அப்ப அவளுக்கு மனசு கஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுனாலதான் இது விரதத்துல கொண்டு வந்திருக்கா. விரதம்ங்கிறது நம்ம எடுத்தாச்சுன்னா அது கண்டினியூட்டிவா கொண்டு போகணும். தியானம்னா என்ன, நம்ம மனசை கண்ணை மூடிக்கிட்டு ஒருத்தரை நினைச்சு பாக்குறோம். நான் எங்க அம்மாவையோ எங்க அப்பாவையோ விசாரிச்சேன்னா அவளோட ரூபமானது என் மனசுல வரும் பார்த்தீங்களா. அத மாதிரி அந்த மனசுல தியானம் பண்ற சமயத்துல வரலட்சுமியோட ரூபமானது நம்மளுக்கு வரணும். வரலட்சுமி இல்ல எந்த தேவதையுமே சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த ஊஞ்சல்ல போய் அப்படியே சாகுவாசமா உட்காருவாளாம். அந்த திருப்தியை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக தீபாராதனை. தீபாராதனைங்கிறது சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ற விஷயம் இல்லை, அவ எவ்வளவு திருப்தியா இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தீபாராதனை. பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா நம்மை சௌபாக்யாத லக்ஷ்மி பாரம்மா. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते. माधर्मे मदगैडभग्निमैष प्राणावहारोद्यमे हेला निर्मित धूर्मलोचन वदे हे चण्डमुण्डाग्निनी निःशेषीहृतरक्तबीजतनुजे नित्येनु शुम्भावहै शुम्भध्वंसिनि संहरासु दुरिदं दुर्गे नमस्तेऽम्बिके. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी நமோஸ்துதே. பரிகாரஸ்தல நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு கொண்டு இருக்கிற இந்த வாரம் நடைபெற இருக்க வரலட்சுமி விரதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேரில் வீட்டில் வரலட்சுமி விரதத்துக்காக ரொம்ப மாதமாகவே அவங்க சிறப்பாக ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை இந்த வருஷத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அவர்களுக்கு எப்படி பண்ணணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னாடி நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றின முழு வீடியோ இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் பார்த்து இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மங்களகரம், லக்ஷ்மி கடாட்சம் எல்லாருக்கும் தேவை. லக்ஷ்மிகரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு தேவையில்லைன்னு சொல்லவே முடியாது இந்த பூலோகத்தில் வாழறவங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த லக்ஷ்மி கடாட்சத்தை நம்ம வீட்டில் எப்படி நம்ம கொண்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பூஜை முறை தான் இந்த வரலட்சுமி விரதம். விரதம்னு சொல்லுவாங்க, இந்த பூஜைங்கிறத விட விரதம்னு சொல்லுவாங்க. விரதம் இருந்து இங்கே வரலட்சுமியை நம்ம வீட்டுக்கு ஒரு அம்பாளை எப்படி ஆவாகனம் பண்ணி கூட்டி உட்கார வச்சு அவர்களுக்கு பஞ்சோபச்சாரம் இல்லைன்னா 16 உபச்சாரங்கள், 32 உபச்சாரங்கள், 64 உபச்சாரங்கள், இப்படி எப்படி நம்ம பூஜை பண்ணி அவர்களை நாம் உபசரித்து அவர்களுக்கு நாம் பூஜை பண்ணி எப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை அவங்களுக்கு அழகாக நம்ம அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு திருப்தியாக நம்ம எல்லாத்தையும் கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நம்ம நெய்வேத்தியெல்லாம் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டுவோம் இல்லையா, அது போல் அவங்களுக்கு பிடித்தமானது எல்லாத்தையும் கொடுத்து ஒரு முழுமையான பூஜை அப்படிங்கிறது தான் இங்கே வரலட்சுமி விரதம். அப்படிங்கும் பொழுது பெண்கள் சுமங்கலிகள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இதை தொன்று தொட்டு நிறைய பேருடைய வீட்டில் பாரம்பரியமாக கொண்டு வரக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் பழக்கம் இருக்கும், மாமியார் வீட்டில் பழக்கம் இருக்காது. ஆனால் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் பழக்கம் இருக்காது, மாமியார் வீட்டில் பழக்கம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க ஒரு முகம் வைத்து கலசம் வைத்து பண்ணுறாங்கன்னா ஒரே கலசம்தான், இன்னொரு பக்கத்தில் இன்னொரு முகம் வைத்து தன்னுடைய மருமகளுக்கு ஒரு அழகாக ஒரு எடுத்து கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அது போல் எடுத்து கொடுத்து அந்த பூஜையை ஆரம்பிக்க வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. இப்போது எனக்கு யாருக்குமே பழக்கம் இல்லைங்க, ஆனால் எல்லாரும் செய்கிறத பார்த்தா நம்ம வீட்டுக்கும் வரலட்சுமி வரணும்னு ஆசையாக இருக்குது. அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் ஆடி மாதம்
பௌர்ணமிக்கு முதல் வெள்ளிக்கிழமை வருது வழக்கம். அப்படி இல்லைன்னா ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. முதல்ல ஆரம்பிக்கிறவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆவணி மாதம் வரக்கூடிய வரலட்சுமி விரதத்தை முதலாக ஆரம்பிக்கலாம். அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தடவை 2026ஆம் ஆண்டு இந்த ஆகஸ்ட் மாதம் வந்திருக்கு. அதனால இந்த ஆண்டு புதுதாக ஆரம்பிக்கக்கூடியவர்கள் நீங்கள் இந்த விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது யார் வழியாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா, யாராவது வீட்டில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த சுமங்கலியை கூப்பிட்டு அவங்க வழியாக நீங்கள் அந்த கலசத்தை வாங்கி முதல்ல வைத்து ஆரம்பிக்கலாம். வீட்டில் பெரியவங்க இல்லை அப்படின்னா அக்கம் பக்கம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு, அவங்க நிறைய வருஷமாக பண்டிகை பண்ணிட்டு இருப்பாங்க, அவர்களை கூப்பிட்டு இது போல ஏற்பாடு செய்யலாம். இப்படி செய்யும்போது எடுத்து கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த எடுத்து கொடுக்கும் பொழுது அது தொடர்ந்து வளரும். அதே போல ஒரே ஒரு கோரிக்கை, இதை ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க நானும் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு நடுவில் விடக்கூடாது. இந்த கலசம் வைத்து செய்யக்கூடிய இந்த பண்டிகையானது தொன்று தொட்டு உங்களுடைய வம்சத்தினரும் அதை முறையாக பின்பற்றுவார்கள் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோடு ஆரம்பிச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம். செய்து வரும்பொழுது உங்களுடைய குடும்பமும் நல்ல மேன்மையுறும். இதுதான் நான் இங்கே ஒரு விஷயமா கேட்கறது. இனி நம்ம பூஜைக்குள்ளே எப்படி ஃபர்ஸ்ட் டேலேருந்து நம்ம ஆரம்பிச்சு அந்த வியாழக்கிழமை சாயந்தரத்துலேருந்தே நம்ம தயாராகணும். எப்படி ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் முன்னாடி நாளே நம்ம தயாராகுமோ அது போல் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி விரதம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னாலும் வியாழக்கிழமை சாயந்தரமே அம்பாள் அழகாக அலங்காரம் பண்ணி வாசல்லேருந்து அழகாக கூட்டி உட்கார்ந்து அழைத்து உட்கார வைக்கணும். ஆச்சமனையும் ஆச்சனம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இங்கே செய்யக்கூடிய ஒரு விஷயம் நடக்க போகிறது. ஒவ்வொன்றா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நாம் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இதில் ஏதாவது இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறதும் அதான் விரதத்துக்கும் பூஜைக்கும் ஒரு விதமான ஒரு டிஃப்ரெண்ட் உண்டு. பூஜைங்கிறது நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பூஜை வேணா பண்ணலாம். ஒரு தடைகள் இருக்கு, அந்த தடைகள் உடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம்னா எல்லாருமே இந்த கணபதி ஹோமம் சொல்லி பண்றா. அப்ப விக்னேஸ்வரன்கிறது, விக்னம்னா தடைகள், ஈஸ்வரன்னா உடைக்கிறவர். எல்லா விதமான தடைகளையும் உடைக்கிறதுக்கு ஒரு மகா கணபதி ஹோமமோ ஒரு விக்னேஸ்வர பூஜையோ இப்படி ஒரு பூஜை நம்ம ஆசைக்காக எந்த பூஜையா இருந்தாலும் அது பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல வந்துடும். விரதம்ங்கிறது ஒரு சட்டதிட்டம் மாதிரி. விரதத்தை நம்மளா போய் எடுத்துக்கிறது. ஒரு விரதத்தை நான் ஆசைப்பட்டு அந்த விரதத்தை எடுத்துக்கிறேன்னா இது பிரகாரம் நான் நடக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாக்கை அவளுக்கு கொடுத்துட்டு நம்ம எடுக்கிறோம். அதனாலதான் சத்யநாராயண விரதம்ங்கிற ஒரு விரதம் சொல்லுவான். அப்ப இந்த விரதங்களுக்கெல்லாம் ஒரு சட்டதிட்டங்கள் உண்டு, பூஜைகளுக்கு சட்டதிட்டம் கிடையாது. ஏன்னா ஒரு செயலுக்காக மட்டும் பண்ணக்கூடியது பூஜை. இந்த சட்டதிட்டத்துல வரும்போது அந்த பூஜையினால நம்மளுக்கு மட்டுமான ஒரு பலன்கள் கிடையாது, இது சமூகத்துக்கும் சேர்ந்து ஒரு விஷயங்கள் பண்ணும்போது தான் அந்த விரதாதிகள்ல வரும். இந்த சத்யநாராயண பூஜையாகட்டும், இந்த வரலட்சுமி பூஜையாகட்டும், இது எல்லா பூஜையிலையும் நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு கதைங்கிறது ஒண்ணு உண்டு. அப்ப அந்த சத்யநாராயண விரதம் முடிஞ்ச உடனே அவ கதை வாசிப்பா. அந்த கதையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் வருவார், அவர் ரொம்ப ஏழ்மையா இருப்பார். அவர் அந்த சத்யநாராயண பூஜை பண்ணினதுனால கிடைக்கக்கூடிய இன்பங்களை எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கும் போது சத்யநாராயண சுவாமி அவருக்கு அனுகிரகம் பண்றார். அத மாதிரி இந்த இடத்துல எல்லா சுமங்கலிகளும் சேர்ந்து தன்னோட ஆத்து பொண்ணா இருக்கக்கூடிய மகாலட்சுமிய, அவ வெளியில இருந்து அவ யாரையும் கூப்பிடலை, நம்ம ஆத்து பொண்ணு யாரும் கேட்டீங்கன்னா மகாலட்சுமி தான். அவ பாலா திரிபுர சுந்தரியா இருக்கலாம், எந்த ரூபத்துல வேணா நம்ம ஆத்துல அவ குடியொன்று இருப்பா. நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி மகாவிஷ்ணுவுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அவர் லட்சுமி நாராயணர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருப்பதிக்கு போயிருக்கார். அந்த குழந்தை நம்ம ஆத்துக்கு வரா. அப்ப நம்ம ஆத்துக்கு வந்த குழந்தைய நம்ம சாதாரணமாவே ஒரு பொண்ணு ரொம்ப ஆசைப்படக்கூடிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, தன்னோட ஆத்துக்கு அம்மாவோட ஆத்துல இருக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவா. கணவன் ஆத்துல மகாராணியா இருப்பா, அது அவளுக்கு ரொம்ப இஷ்டம் இல்லையா. தன் வீட்டுல இளவரசியா இருக்கிறது ரொம்ப இஷ்டமா. அப்ப இளவரசியா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஆத்துக்கு வரா. அப்ப வந்தாலும் அம்மாவுக்கு 60 வயசாகி பொண்ணுக்கு 40 வயசானாலும் அம்மா ஓடி ஓடி தன் பொண்ணை கவனிச்சுக்குருவாளாம். அப்படி கவனிச்சுக்குருவாளாம். அதனால அவ எப்பயுமே நம்ம ஆத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷமா அவ ஆசைப்படுவா. அப்படி வரலட்சுமியும் ஒவ்வொரு இந்த ஆவணி மாசமும் வரலட்சுமி பூஜைக்கு ஒவ்வொரு ஆத்துக்கும் போய் இருக்கிறது அவ ரொம்ப விருப்பப்படுவாளாம். அதுக்குதான் இந்த விரதமா அவ எடுத்துக்கிறான். ஏன்னா ஒரு தடவை நான் எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டேன், வாமா நீ எங்க ஆத்துக்கு
அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டேன். அடுத்த தரம் நம்ம கூப்பிடணும்னு இல்லையா, அவ விசாரிப்பாலாம், ஆஹா இவாத்துக்கு நம்ம போகலாம், இவ வந்து இப்படியெல்லாம் பக்ஷணம் பண்ணி வைப்பாளே, இப்படி என்னைய சோடசோபச்சாரம் சொல்லக்கூடிய 16 வகையான உபச்சாரங்கள், அந்த 16 வகையான உபச்சாரங்களை பண்ணி என்னைய வந்து சந்தோஷப்படுத்துவாளே, அப்ப இவாத்துக்கு போகணுமே அப்படி சொல்லி நம்ம கூப்பிடணும் இல்லாம அவ விருப்பப்படுவாளாம். அப்ப அவ விருப்பப்படும் போது நம்ம இந்த தரம் பண்ணிட்டு ஒரு ஆசைக்காக எல்லாரும் பண்ணும்போது எல்லாருக்குமே தோணும் நம்ம பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு, அடுத்த தரம் நம்ம பண்ணலைன்னா அவளுக்கு அது ரொம்ப சங்கடமா இருக்குமா, இவாத்துக்கு போனோமே இந்த தரம் அவ கூப்பிடவே இல்லையே, அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு, அது வரையும் அவ பொண்ணா இருந்து விசாரிப்பா இவாத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவ கூப்பிடலைங்கும் போது அவ என்ன ஆயிடுவான்னா அம்மாவாயிரா. ஸ்ரீ மாத்திரை நமகான்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு மாதிரி அவ என்ன விசாரிச்சிடறா கேட்டேன்னா, அந்த குழந்தைக்கு என்னவாச்சும் ஒரு உடம்புக்கு முடியலையா, இல்ல அவளுக்கு ஏதாச்சும் அப்படி சொல்லி அவ நம்மள விசாரிக்க ஆரம்பிச்சிருவாளாம். இவா சௌக்கியமா இருக்காளா, எதனால இவா கூப்பிடலை, மன கஷ்டமா, இல்ல திரவிய சகாயம் இல்லையா, எதனால அப்படி சொல்லி அவ வந்து ரொம்ப மன கஷ்டமாயிரும் அவளுக்கு. அப்ப அவளுக்கு மனசு கஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுனாலதான் இது விரதத்துல கொண்டு வந்திருக்கா. விரதம்ங்கிறது நம்ம எடுத்தாச்சுன்னா அது கண்டினியூட்டியா கொண்டு போகணும் அப்படிங்கிறது. அதனாலதான் புதுசா எடுக்கிறவால இதுக்கு முன்னாடி நிறைய பூஜைகள் பண்ணுனா ஒரு சுமங்கலிட்ட இருந்து அந்த விரதத்தை எடுத்துக்கோங்க, ஒண்ணு மாமியார்ட்ட இருந்து எடுத்துக்கணும், இல்லாத பட்சத்து நம்ம ஆத்திலேயே யாரு பெரிய மனுஷியா இருக்காளோ அவ சுமங்கலியா இருக்காளோ அவள்கிட்ட இருந்து எடுத்துக்கணும். அது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆள்காரா இவாள்லாம் நிறைய பூஜைகள்லாம் பண்ணவாள்லாம் இருக்கா, அவள்கிட்ட இருந்து அந்த பூஜையை எடுத்துக்கணும்னு சொல்லி அந்த விரத மகிமையில வேதம் வந்து இப்படி சொல்லுது. அப்படிப்பட்ட வரலட்சுமியை தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல எப்படி பூஜை பண்றோமோ அந்த பூஜை பிரகாரம் பண்ணி அவளை சந்தோஷப்படுத்தி அவளோட அனுகிரகத்தை நம்ம மட்டும் இல்லாம இங்க வந்திருக்க எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிச்சேன். ஜலத்தை எடுத்து ஒவ்வொரு தரமும் எடுத்து ஜலத்தை எடுத்து குடிக்கணும். அச்சுதாய நமஹா மந்திரம் சொல்லிட்டு சாப்பிடுங்க. அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா. ஜலத்தால கையை தொடச்சுக்கோங்க. அப்படி கை கூப்பிக்கோங்க, சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கேசவா, கேசவா, நாராயணா, நாராயண, மாதவா, மாதவா, கோவிந்தா, கோவிந்தா, விஷ்ணு, விஷ்ணு, மதுசூதனா, மதுசூதனா, திரிவிக்ரமா, திரிவிக்ரமா, வாமனா, வாமனா, ஸ்ரீதரா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, ரிஷிகேஷ, பத்மநாபா, பத்மநாபா, தாமோதரா, தாமோதரா. எல்லா தேவதையும் மனசால பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. அவளுக்கெல்லாம் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த பூஜையை தொடங்கணும். இந்த பூஜை தொடங்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆத்துல இருக்கிற பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும், கணவனுக்கு நமஸ்காரம் பண்ணணும், பண்ணிட்டு வந்து தான் இந்த பூஜையை தொடங்கணும். சரியா? இந்தாங்க, இந்த அக்ஷதியை எடுத்துக்கோங்க, இதை கையில வச்சுக்கோங்க. அப்படியே பிள்ளையார் கொட்டு கொட்டிக்கோங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் சர்வ விக்ன உபசாந்தயே. அப்படியே கையை வந்து மடக்கி வச்சுக்கோங்க. மமோபார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம். இப்போ நம்ம பிள்ளையார் பூஜை பண்ண போறோம். ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதேதே அங்கிரியுகம் ஸ்மராமி கரிஷ்யமானஸ்ய வரலக்ஷ்மி பூஜா ஜப அர்ச்சன கர்மணः நிர்விக்னேன பரி சமாப்த்யர்த்தம் ஆதௌ விக்னேஸ்வர மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. விக்னேஸ்வர மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. அந்த அக்ஷதைய அப்படியே கீழே போட்டுருங்க. ஜலத்தை தொட்டு கை தொடச்சுக்கோங்க. நம்ம ஆத்துல பாரம்பரியமா இந்த மாதிரி மகா கணபதியை பூஜை பண்ணிட்டு இருந்தா அந்த கணபதியே வச்சு பூஜை பண்ணலாம். இந்த மாதிரி கல்லுல பண்ணக்கூடிய கணபதி ஆத்துல வச்சு பூஜை பண்றவா அதுல ஆவாகனம் பண்ணிருப்பா கணபதிய. அவருக்கு யதாஸ்தானம் கிடையாது. ஆனா இந்த மஞ்சள்ல பிள்ளையாரை வச்சு பூஜை பண்ணலாம். அந்த பிள்ளையாருக்கு யதாஸ்தானம் உண்டு. ஆவாகனம் பண்ணா சுவாமியை இந்த இடத்துக்கு வாங்கோ, அதுல இருங்கோ அப்படி சொல்றது. யதாஸ்தானம்னா சுவாமி இந்த பூஜையானது முடிஞ்சது, நீங்க யதா சௌகரியமா எந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படையலோ அந்த இடத்துல இருங்கோன்னு சொல்லி மஞ்சள். அப்ப பிருத்திவின்னு சொல்லக்கூடிய அந்த கல்லுல எல்லாம் ஆவாகனம் பண்ணி பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டான்னா அந்த இதுல யதாஸ்தானம் பண்றது கிடையாது. நம்ம கோவில்ல எல்லாம் இருக்க எந்த தேவதைக்கும் யதாஸ்தானம் பண்ண மாட்டான். அந்த சோடச உபச்சாரத்துல 15 உபச்சாரங்கள் பண்ணி அவளை சந்தோஷப்படுத்தி
அந்த இடத்துலயே வச்சுக்கிருவா. அதே மாதிரி இந்த ஆத்துல வந்து எப்பயுமே இந்த கணபதி வந்து ஆவாகனம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறதுனால இவருக்கு சோடசோபச்சாரமாவே பண்ணிக்கலாம். அந்த அருகம்புல் எடுத்துக்கோங்க, 2 பூவை கையில வச்சுக்கோங்க. மகாகணபதியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்படி சொல்லிக்கோங்க. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் அஸ்மின் பிம்பே வல்லப அம்பாசமேத சுந்தர ராஜ கல்யாண மகாகணபதிம் தியாயாமி மகாகணபதிம் ஆவாகயாமி மகாகணபதயே நமோ நமஹ ரத்ன சிம்ஹாசனம் சமர்ப்பயாமி மகாகணபதயே ஜலத்தை எடுத்து இதுல கீழே விடும், இதுல விடும். மகாகணபதயே நமோ நமஹ பாதயோஹ பாத்யம் சமர்ப்பயாமி மகாகணபதயே நமோ நமஹ ஹஸ்தயோஹ அர்க்யம் சமர்ப்பயாமி மகாகணபதயே நமோ நமஹ முகே ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி மகாகணபதயே நமோ நமஹ சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி அங்கீவன் ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி விக்னேஸ்வர மகாகணபதயே நமோ நமஹ வஸ்திர யஜ்ஞோபவீத உத்தரிய ஆபரணார்த்தே அக்ஷதான் சமர்ப்பயாமி மகாகணபதயே நமோ நமஹ திவ்ய பரிமள கந்தான் தாரயாமி கந்தானாம் உபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி அக்ஷதான் சமர்ப்பயாமி புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி. ஒவ்வொரு பூவா சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சுமுகாய நமஹ ஓம் ஓம் ஏகதந்தாய நமஹ ஓம் கபிலாய நமஹ ஓம் கஜகர்ணகாய நமஹ ஓம் லம்போதராய நமஹ ஓம் விகடாய நமஹ ஓம் விக்னராஜாய நமஹ ஓம் விநாயகாய நமஹ ஓம் தூமகேதவே நமஹ ஓம் கணாத்யக்ஷாய நமஹ ஓம் பாலச்சந்திராய நமஹ ஓம் பாலச்சந்திராய நமஹ ஓம் கஜானனாய நமஹ ஓம் வக்ரதுண்டாய நமஹ ஓம் சூர்பகர்ணாய நமஹ ஓம் ஹேரம்பாய நமஹ ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ ஓம் சித்தி மகாகணபதயே நமஹ கல்யாண மகாகணபதயே நமஹ சித்தி புத்தி சமேத சுந்தர ராஜ மகாகணபதயே நமோ நமஹ நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. அப்படியே இதை வாங்கிக்கோங்க, சுவாமிக்கு காமிங்கோ. தசாங்கம் குங்குலம் தூபம் சுகந்தம் சுமனோஹரம் ஆக்ரேயः சர்வதேவானாம் தூபோயம் பிரதிகிருஹ்யதாம் தூபம் ஆக்ராபயாமி சாஜ்யம் த்ருவர்த்தி சம்யுஜ்யம் வன்னினா யோஜிதம் மயா கிருஹான மங்களம் தீபம் த்ரைலோக்யம் திமிராபஹ பிரத்யக்ஷ தீபம் தர்ஷயாமி தூபதீப அனந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. இத நைவேத்தியம் பண்ணுங்க. அப்படியே ஜலத்தால சுத்துங்க. பூர்வவஸ்வஹ தேவசவிதஹ
தேவசவிதः பிரசுவா பிரசுவா சத்யந்தர்த்தேன சத்வந்தேன பரிசிஞ்சாமி. இதுல விட்டுருங்கோ, அத கையில எடுத்துக்கோங்க 2 பூவா. அமிர்தே அமிர்தே அமிர்தோத்பவே அமிர்தோத்பவே அமிர்தேஸ்வரா அமிர்தேஸ்வர அமிர்தவர்ஷனா அமிர்தவர்ஷன அமிர்தம் அமிர்தம் ஸ்ராவய 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 ஸ்வாஹா ஸ்வாஹா அமிர்தம் பவது அமிர்தம் பவது மகாகணபதயே மகாகணபதயே நமோ நமஹ. நமோ நமः. தாடிமீ பலம் தாடிமீ பலம் தாடிமீ பலம் அமிர்தம் அமிர்தம் மகாநிவேத்யம் மகாநிவேத்யம் நிவேதயாமி. நிவேதயாமி. ஜலம் விடுங்கோ. மத்தியே மத்தியே மத்திய மத்தியே அமிர்தபானீயம் அமிர்தபானீயம் சமர்ப்பயாமி. அமிர்தாபிதா நமசி அமிர்தாபிநாதமசி ஆச்சமனீயம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. சமர்ப்பயாமி. மகாகணபதயே மகாகணபதயே நமோ நமஹ. நமோ நமः. கற்பூர கற்பூர தாம்பூலம் தாம்பூலம் சமர்ப்பயாமி. சமர்ப்பயாமி. சமஸ்த சமஸ்த உபசாரான் உபசார சமர்ப்பயாமி. சமர்ப்பயாமி. அப்படியே தீபாராதனை பண்ணுங்க மகாகணபதிக்கு. நமோ நமோ நமஹ. நமோ நமः. கணேசாய நமஸ்தே நமஸ்தே. சிவசூனவே சிவசூனவே நிர்விக்னம் நிர்விக்னம் குருமே தேவா மே தேவா சர்வகார்யேஷு சர்வகார்யேஷு சர்வதா சர்வதா மகாகணபதயே மகாகணபதயே நமோ நமஹ. நமோ நமः. சர்வ சர்வ உபசாரார்த்தே உபசாரார்த்தே ஆனந்த ஆனந்த கோலாகல கோலாகல கற்பூர கற்பூர நீராஜனம் நீராஜனம் தர்ஷயாமி. ஜலம் விடுங்கோ. ஆச்சமனீயம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. சமர்ப்பயாமி. சுவாமிக்கு ஊத்தி விடுங்கோ. ரக்ஷான ரக்ஷா தாரயாமி. தாரயாமி. நீங்க ஊத்திக்கோங்க. அவளும் எடுத்துக்கிட்டோம் எல்லாரும். 2 பூ எடுத்துக்கோங்க. மகாகணபதயே மகாகணபதயே நமோ நமஹ. நமோ நமः. வேதோக்த வேதோக்த மந்திர புஷ்பம் மந்திர புஷ்ப சுவர்ண புஷ்பம் ஸ்வர்ண புஷ்பம் பாரிஜாத புஷ்பம் பாரிஜாத புஷ்பம் சத்ர சத்ர சாமராதி சாமராதி சமஸ்த சமஸ்த ராஜோபசார ராஜோபசார தேவ தேவ உபசார உபசார பக்தி பக்தி உபசார உபசார அநேக கோடி அநேக கோடி பிரதட்சிண பிரதட்சண பிரார்த்தன பிரார்த்தன நமஸ்காரான் நமஸ்காரான் சமர்ப்பயாமி. சமர்ப்பயாமி. மகாகணபதியை நல்ல மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எந்த விதமான தடைகளும் இல்லாம இந்த பூஜையானது நடந்து எல்லாருக்கும் எல்லா விதமான சௌபாகியம் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பூவை சுவாமிகிட்ட போட்டுக்கோங்க. அனையா பூஜையா அனையா கையில பூஜையா. ஜலம் விட்டுக்கோங்க. வல்லப வல்லப மகாகணபதி மகாகணபதி சுப்ரீதாஹ சுப்ரீதாஹ சுப்ரசன்னாஹ சுப்ரசன்னாஹ வரதா வரதா பவந்து. பவந்து. ஓம் தத்சத். ஓம் தத்சத். பிரம்மார்ப்பணம் பிரம்மார்ப்பணம் அஸ்து. அஸ்து. மகாகணபதி பூஜையானது முடிஞ்சது. அடுத்ததா நம்ம சங்கல்பம் வரலட்சுமி பூஜைக்கான சங்கல்பம் பண்ணிக்க போறோம். இந்த வரலட்சுமி விரதத்துக்கு பூஜைக்கு முன்னாடி எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி இந்த கலசத்துல நீர் சேர்த்துக்கிறோம் இல்லையா? வியாழக்கிழமை சாயங்காலமே சுவாமியை கூப்பிடுறதுனால பூஜை பண்ற சமயத்துல சுவாமிக்கு அலங்காரம் இல்லை. அலங்காரம்னா அந்த சமயத்துக்கு அலங்காரம் எல்லா தேங்காயை வச்சு அம்பால வச்சு பண்றது இல்லை. முந்தின நாள் சாயங்காலமே சுவாமிக்கு வேணுங்கிற ஒரு கலசத்தை எடுத்து அந்த கலசத்தை ஜலத்தை விட்டோ இல்ல அரிசி போட்டு வச்சோ அவாத்துல என்னென்ன சம்பிரதாயங்கிறது அவாத்து பெரியவாள்கிட்ட கேட்டேன்னா சொல்லுவா. அந்த பிரகாரம் அந்த கலசத்துல வேணுங்கிற அரிசி இதெல்லாம் வச்சு இதே பிரகாரம் நூல் கண்டு சுத்தி அதுக்கு ஒரு வஸ்திரங்கள் சாத்தி மாவுளை கொத்து போட்டு அந்த கலசத்துக்கு பின்னாடி ஒரு தேங்காய் வச்சிருக்கோம். அந்த தேங்காயில அம்பாலோட முகத்தை வச்சு அத அலங்காரங்கள் பண்ணி எப்படி இந்த முகத்தை தான் நம்ம வருஷம் கொண்டு வந்து பண்ணணும். இது அந்த வெள்ளியில முடிஞ்சதுன்னா வெள்ளியில வாங்கிக்கிறது, இல்லாத பட்சத்தில் இத மாதிரி அந்த மரத்திலேயே அம்பாலோட முகங்கள் இருக்கும். இது வியாழக்கிழமை செய்து சாயங்காலம் செஞ்சு அவளை பாட்டு பாடி ஆரத்தி எடுத்து கொண்டு வந்து வைக்கிறது. சில ஆத்துல வியாழக்கிழமை சாயங்காலமே கூட்டிட்டு வந்துருவா. சில ஆத்துல வெள்ளிக்கிழமை காத்தாலும் நேரத்தை சூரிய உதயம் ஆன பிறகு அவ கூட்டிட்டு வந்து ஆரத்தி எடுத்து ஆத்து வாசல்ல கொண்டு போய் வச்சுட்டு ஒரு ஆரத்தி 2 பேர் சேர்ந்து ஆரத்தி பாட்டு எடுத்து அம்பால கூட்டிட்டு வந்து வச்சு அவளுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி வைக்கிறது. அதுக்கப்புறம் ஆத்திய வாத்தியார் வருவார். இல்லைன்னா இந்த பூஜைகளுக்கு விரத பூஜை விதானம் இருக்கு. அந்த பூஜையோ இல்ல இப்ப நம்ம பண்றோம் பாருங்க இதுல மந்திரங்கள்லாம் சொல்றோம். அந்த மந்திரத்தை கேட்டோ அவ அது பிரகாரம் ஒவ்வொரு விதமான பூஜைகளை அவளுக்கு பண்ணலாம். இங்க வரலட்சுமி பூஜையில சோடசோபச்சாரம் சொல்லக்கூடிய 16 வகையான உபச்சாரங்கள் பண்றோம். அந்த சோடசங்கிறதுக்கு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல சோடசம் பேரு, தமிழ்ல 16 பேரு. அந்த 16 வகையான உபச்சாரங்கள்ங்கிறது ரொம்ப விசேஷமான பூஜை. எல்லா இடத்துலயுமே சோடசோபச்சாரம் நம்ம கேட்டிருப்போம். அது என்னப்பா சோடசம் அப்படின்னு கேட்டதுன்னா சுவாமிய தியானத்தினால கூப்பிடுறோம். பரபிரம்மத்துக்கு ஜோதி ரூபமா இருக்காளாம் அம்பா எல்லா இடத்துலயும் அந்த பரபிரம்மமா. அப்ப அம்பால இந்த இடத்துக்கு தியான ஸ்லோகத்தினால இங்க கூப்பிடுறோம். அப்ப தியானம்னா என்ன? நம்ம மனசை கண்ணை மூடிக்கிட்டு ஒருத்தரை நினைச்சு பாக்குறோம்.
நான் எங்க அம்மாவையோ எங்க அப்பாவையோ விசாரிச்சேன்னா அவளோட ரூபமானது என் மனசுல வரும் பார்த்தீங்களா. அத மாதிரி அந்த மனசுல தியானம் பண்ற சமயத்துல வரலட்சுமியோட ரூபமானது நம்மளுக்கு வரணும். அந்த வரணுங்கிறதுக்காக தான். அப்ப மகாலட்சுமி சொன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு தாமரையில உட்காந்துட்டு இருப்பா, அபயஹஸ்தத்தை வச்சுட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அவன் மனசுல தோணும் பார்த்தீங்களா. அத ஸ்லோக ரூபமாவே அவர் சொல்ற. அந்த சோடச உபச்சாரங்கள்ல 16 வகையான உபச்சாரங்களுக்கு 16 வகையான ஸ்லோகங்கள் சொல்ல போறோம். அதுல முதல் ஸ்லோகமானது தியானம் தான். அந்த தியானம்னா எப்படி எந்த இடத்துக்கு வரணும் அம்பாள் அப்படிங்கிறது தியானத்தினால சொல்லி ஆவாகனம். 2வது உபச்சாரம் ஆவாகனம். தியானம் நம்ம மனசுக்குள்ள இவ வரணும். எப்படி வரணும்னு ஆவாகனம்ங்கிறது அந்த தியானத்தை ரூபத்துல எந்த தேவதையை நம்ம கூப்பிடுறோமோ அந்த தேவதையானவா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கலசத்துல ஆவாகனம். வாங்கோ, இந்த கலசத்துல நீங்க உங்களுக்கு வேணுங்கிற எல்லா விதமான சௌபாகியமும் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கலசத்துக்கு நீங்க எழுந்தருங்கோ, இந்த இடத்துக்கு வாங்கோ. அப்ப வந்தாச்சு. வந்த சுவாமிய உட்கறதுக்கு ரத்ன சிம்ஹாசனம் 3வது உபச்சாரங்கிறது ரத்ன சிம்ஹாசனம். சிம்மாசனத்தை கூட அவளுக்கு அப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கோமா. அவ சிம்மாசனத்துல உட்காந்துட்டா. உட்கார்ந்த உடனே பாத்தியம் சமர்ப்பயாமி 4வது உபச்சாரம்ங்கிறது பாத்தியன் பேரு. அந்த காலத்துல என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம மாத்துக்கு ஒருத்தர் வரா அப்படின்னா கணவன் மனைவி நேர வாசல்ல போய் அவளோட கால் அலம்பி கூட்டிட்டு வருவா. அதுக்கு சம்ஸ்கிருதத்துல பாத்தியன் பேரு. அப்ப சுவாமியை இந்த இடத்துல உட்கார வச்சு அந்த சிம்மாசனத்துல அலங்காரத்துல உட்கார வச்சு அவ சௌக்கியமா இருக்கும்போது நம்ம அவளோட பாதத்தை அலம்பி விட்டு அவளுக்கு அந்த பாத உபச்சாரங்கள் பண்றதுதான் பாத்தியம் சமர்ப்பயாமி. பாதம் அலம்பி விட்டுட்டோம். நீங்க உங்க ஆத்துக்கு நான் வந்திருக்கேன். நீங்க வந்த உடனே என்ன கேட்பேன்? ஜலம் சாப்பிட்றீங்களா கேட்பேன், காஃபி சாப்பிட்றீங்களா அப்படி கேட்பேன். அது மாதிரி எதுக்காக அதை கேட்கிறேன்? ரொம்ப தூரத்துல இருந்து நான் பிரயாணம் பண்ணி வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு வந்தோன்னா ஒரு தெம்பு வரத்துக்காக நம்ம கொடுக்குற மாதிரி தேவதைகள் எல்லாரும் இந்த அர்க்கியத்தை தான் பிராதான்யமா சாப்பிட்றோம். இந்த சந்தியாவந்தனத்துல அர்க்கியம் நம்ம விடுறோம். அந்த அர்க்கியமானது சூரிய பகவானுக்கு கொடுக்கறது. அது மாதிரி ஒவ்வொரு பூஜைகள் பண்ணும் போதும் அர்க்கியமானது விடுவா. அந்த அர்க்கியமானது அந்த தேவதைக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கொடுக்குமா. அத மாதிரி சுவாமிக்கு ஹஸ்தயோகோ அர்க்கியம், கையில அர்க்கியத்தை கொடுக்குறோம். அர்க்கியத்தை கொடுத்த உடனே அவ அர்க்கியத்தை சாப்பிட்டா. என்ன காஃபி சாப்பிட்டாலுமே கொஞ்சம் ஜலம் கொடுங்கன்னு கேட்டு சாப்பிட்றது இல்லையா. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. அப்ப ஜலத்தை கொடுக்குறோம். ஜலத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டா. கொன்னோன்னு விசேஷமா என்னென்ன திரவியங்கள் இருக்கோ அந்த திரவியத்தினால அவளுக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கிறோம். மதுபர்க்கம் ஸ்நானம் சமர்ப்பயாமி. விசேஷமான திரவியங்கள்னால எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது, சீக்கா பொடி போட்டு குளிப்பாட்டுறது, பால் அபிஷேகங்கள் என்னென்ன உண்டோ அந்த அபிஷேகங்கள்னால பண்ணக்கூடிய மதுபர்க்கம். மதுபர்க்கத்தினால ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டு அவளுக்கு அவ திரும்ப ஆச்சமனம் குளிச்சு முடிச்சுட்டு வரா. அவளுக்கு வஸ்திரம், யஜ்ஞோபவீதம், உபவீதம், எல்லா விதமான ஆபரணங்கள் இதெல்லாம் கொடுக்குறோம். அதெல்லாம் போட்டோன்னா கந்தம் சந்தனம் இட்டு விடுறோம், குங்குமம் இட்டு விடுறோம். அதுக்கப்புறம் அக்ஷதை அவளுக்கு இது பண்றோம். அது முடிஞ்ச உடனே அம்பாலோட அஷ்டோத்திரம் சொல்லக்கூடிய மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பண்றோம். பிரகிருத்தியை நமஹா விகிருத்தியை நமஹான்னு சொல்லக்கூடிய ஆரம்பிக்கிற அந்த மந்திரம். இந்த சம்ஸ்கிருதத்துல நமஹா அப்படி சொன்னா நமஸ்கரிக்கிறேன்னு அர்த்தம். ஏன்பா ஒரு பூவை நான் போட்டுட்டு எதுக்கு நமஸ்கரிக்கணும்? ஒரு பூவை போட போறேன், அது சுவாமிக்காக அர்ச்சனை பண்றேன். அந்த அர்ச்சனையில நமஹாங்கிற பதம் ஏன் வரணும் அப்படின்னு கேட்டேன்னா, சுவாமி இந்த கலசத்துல இல்லை, உன்னோட ஆத்மாக்குள்ள அவர் இதுவா இருந்துட்டு இருக்க, அந்தர்யாமியா இருந்துட்டு இருக்க. அப்ப நமஸ்காரமா உள்ள இருக்கிற ஆத்மாவில இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு நீ நமஸ்காரம் பண்ண. அப்ப ஒவ்வொரு மந்திரத்துக்கும் நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனாலதான் அந்த பாவத்தை அந்த இடத்துக்கு கொண்டு வர. அந்த பூவை எடுத்து போறது பூக்கு இல்ல விஷயம், அந்த பாவனை நமஸ்காரம் பண்றோம். பிரகிருத்தியை நமஹா, அம்மா ஸ்ரீமாத்ரே நமஹா, என்னோட அம்மாவா இருக்கையே நான் உன்னைய நமஸ்கரிக்கிறேன். அப்படி ஒவ்வொரு விதமான அந்த 108 நமஸ்கார அர்ச்சனைகள்னால சுவாமியை வந்து நமஸ்காரம் பண்ணி அவளை சந்தோஷம், அந்த அர்ச்சனையினால பூவை போட்டு அவளை சந்தோஷப்படுத்துறோம். அவ முடிஞ்ச உடனே சுவாமி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நல்ல நறுமணமா இருக்கணும். எந்த இடத்துல வந்து மகாலட்சுமி வாசம் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல சுகந்தமான ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துக்கு உடனே மகாலட்சுமி வந்துருவாளாம். அப்ப அந்த இருக்கிற எல்லா விதமான பூஜையிலையும் ஏன் ஊதுபத்தி காமிக்கிறா, தூபம் காமிக்கிறான்னா அந்த இடம் சுகந்தமா இருக்கணும். தேவதை இந்த இடத்துல இருக்கா, அந்த இடத்துல எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது, சுகந்தமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த இதை காமிக்கிறார். 2வது தீபத்தை காமிக்கிறார். சுவாமியோட அந்த தீபம் எந்த இடத்துல தீப ஒளி இருக்கோ அந்த இடத்துல சௌபாகியமானது இருக்கு. சுவாமி சாப்பிட்டு இருக்கும்போது தண்ணி குடிக்கணும்னு ஆசை இருக்கும். மத்திய ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. அந்த சாப்பிடும் போது தண்ணி தாகம் அடிக்குங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஜலத்தை
அவளுக்கு கொடுக்குறோம். அப்ப எவ்வளவு பாவம் வருது பார்த்தீங்களா? ஒரு பூஜை, ஒரு பூவை போறது பூஜை இல்லை, அந்த பாவத்தை கொண்டு வந்து அவளை சந்தோஷப்படுத்தணும். அவ அங்க இருக்காங்கிற பூர்ணத்துவமான நம்பிக்கை வரும்போதுதான் இந்த பாவத்தோட நம்மளால பூஜை பண்ண முடியும். அப்ப மத்திய ஆச்சமணியம் சமர்ப்பயாமி, அவ சாப்பிட்டு முடிச்ச உடனே ஹஸ்த பிரக்ஷாலனம் பாத பிரக்ஷாலனம் சமர்ப்பயாமி, கால் அலம்பி விடுறேன், உன்னோட கை அலம்பி விடுறேன்னு சொல்றோம். அவ சாப்பிட்டுருக்கா, அப்ப அங்கங்க ஈஸி இருக்கும், அதெல்லாம் கூட அலம்பி விடுறேன். அது சாப்பிட்டாச்சு. நம்ம கொடுத்த அவ எங்கேருந்து வைகுண்டத்துல இருந்து கிளம்பி வந்திருக்கா, நம்ம பூலோகத்துல இருக்கோம். இந்த பழங்கள் என்ன பழம் நம்மளுக்கு தெரியாது, நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதை கொடுத்துட்டோம். அது அவளுக்கு ஒத்துக்குமாங்கிறது தெரியாது. அதுக்காக அது ஜீர்ணமாகறதுக்காக வெத்தலை பாக்க நம்ம அவள் தாம்பூலத்தை அவளுக்கு கொடுக்குறோம். மா, இங்க பூலோகத்துல கிடைக்கக்கூடிய பொருளை நான் உனக்கு கொடுத்துருக்கேன், நீ வைகுண்டத்துல எல்லாமே எவ்வளோ A1 கிரேடா சாப்பிட்டுருப்பாய், நான் என்ன சாப்பிடணும் அதை நான் உனக்கு கொடுக்குறேம்மா, அது உனக்கு எதுவுமே பண்ணிடக்கூடாதுமா, அதுக்காக அது ஜீரணமாகறதுக்காக அந்த தாம்பூலத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தாம்பூலத்தை கொடுக்குறோம். அது அவ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணோன்னு ஒரு ஊஞ்சல்ல போய் உட்காரலாம். இவன் வரலட்சுமின்னு இல்லை, எந்த தேவதையுமே சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த ஊஞ்சல்ல போய் அப்படியே சாகுவாசமா உட்காருவாளாம். அந்த அலங்காரம் ஒரு சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம மூஞ்சியில பார்த்தோம்னா ஒரு பெரிய பேரானந்தமானது இருக்கு, திருப்திங்கிறது இருக்கும். அந்த திருப்தியை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக தீபாராதனை பண்றோம். தீபாராதனைங்கிறது சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ற விஷயம் இல்லை, அவ எவ்வளவு திருப்தியா இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தீபாராதனை. இப்பயும் வைஷ்ணவா கோவில்ல நீங்க போனேன்னா அவ வந்து அந்த தீபத்தை எடுத்து சுவாமியோட ஒவ்வொரு அவயங்களையும் காமிச்சு, இவர் இப்படி பள்ளி கொண்டு இருக்கார், அவர் ஸ்ரீ சக்கரத்தை கையில வச்சுட்டு இருக்கார், சங்க கையில வச்சுட்டு இருக்கா, அப்படி சொல்லி அவ அந்த கோவில்லையே சொல்லுவா சுவாமிக்கு தீபாராதனை பண்ற சமயத்துல. அப்ப தீபாராதனைங்கிறது சுவாமி எப்படி இருக்காங்கிறத நம்ம பார்த்து சந்தோஷமா, அது ஆனந்த கோலாகல ஒரு நீராஜன் தரிசனம். ஆனந்தம்னா நம்மளுக்கு ஒரு ஆனந்தம், கோலாகலம்னா அந்த ஆடுறதுன்னு பேராம். ஆஹா எப்படி இருக்கா என்னோட அம்மா அப்படி சொல்லி ஆடக்கூடிய அந்த கோலாகல கற்பூர நீராஜனம். அவளை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்துல நம்ம எல்லாம் துள்ளி குதிச்சு அவளோட நாமாவளியை சொல்லி சந்தோஷப்படுறோம். அப்படின்னு சொல்லி முடிஞ்ச பிறகுதான் அவள்கிட்ட எல்லா எந்த விதமான பிரார்த்தனையும் அதுக்கப்புறம் தான் இப்போ இதுல வந்து நம்ம புஷ்பம் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், என்னென்ன புஷ்பம்லாம் வைக்கலான்னு. இப்போ மல்லிப்பூ ரொம்ப முக்கியம் அம்பாளுக்கு, தாமரை பூ கிடைச்சா வைக்கலாம், அதுல ஒவ்வொரு இதழா பிரிச்சு அர்ச்சனைக்கு வைக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன மேற்கொண்டு அவங்க இருக்கோ அதெல்லாம் வைக்கலாம். தாழம்பூ இந்த இதுக்கு ரொம்ப விசேஷம் இல்லையா, வரலட்சுமி விரதத்துக்கு தாம்பூலம் ஜட பின்னி அந்த தாம்பூலம் காதோல கருகமணி கூட சில பேருக்கு போட்டு வைக்கிறது வழக்கம். சோ இதெல்லாம் அவங்க முன்னாடியே ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா பூஜைக்கு உட்காந்து, அதே போல நைவேத்தியம் என்னென்னலாம் முன்னாடியே ஏற்பாடு பண்ணணுங்கிறத வந்து இட்லி செய்யணும், இட்லி செய்யணும், கொழுக்கட்டை, பால் பாயசம், இல்லைன்னாக்க சக்கரை பொங்கல், அப்படி இல்லைன்னா வடை, சுண்டல் சில பேர் இதெல்லாம் முன்னாடியே செய்து ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பூஜைக்கு உட்காரணும். முடிச்ச உடனே கையோட நம்ம இது பூஜைக்கு உட்காரதுக்கு முன்னாடி எதுவுமே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு ஆமா, நடுவுல நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா அவளை காக்க வைக்க கூடாது. அதனால எல்லாம் ரெடி பண்ணிட்டு புஷ்ப பூஜைக்கு உண்டான பொருட்களும் நைவேத்தியத்துக்கு உண்டான பொருளையும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்கார்றது. இதுல இன்னொரு சஜஷன் என்ன அப்படி கேட்டீங்கன்னா, இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. ஆனா அது எங்க ஆத்துல இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து ஐயோ இது இல்லையேங்கிற வருத்தம் கிடையாது. நீங்க ஒரு துளசியோ 2 பழங்களை வச்சு கூட நைவேத்தியம் பண்ணாலும் அவ அக்செப்ட் பண்ணி கண்டிப்பா பண்ணிப்பா. பால் வச்சிருந்தா சுண்டல் தான் இல்லை, சுண்டல் இங்க இல்லை, நம்ம ஆத்துல இன்னைக்கு பால் வச்சிருக்கோம் அப்படின்னா அதை அவ வந்து விரும்பி சாப்பிடுவா. நம்மளால எவ்வளவு தூரத்தை எஃபெக்ட் போட முடியுமோ அவ்வளவு எஃபெக்ட் போட்டுட்டு பூர்ணத்துவமா பண்ணணும். பண்ண முடியாத என்ன ரெடியா இருக்கோ அந்த விஷயங்களை பண்ணி அவளை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது. பழங்கள் என்னென்ன கிடைக்கிறதோ வைக்கலாம், இல்ல வாழைப்பழம், வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தான் பிரதானமான. அதே போல இந்த சரடு வந்து நம்ம முன்னாடியே எடுத்து ரெடி பண்ணி 9 முடிச்சு கூட அந்த சமயத்துல நீங்க முன்னாடி போட்டு வச்சு அந்த வாத்தியார் கொண்டு வரும்போதே அவரே போட்டு வச்சிருவார். இல்லன்னா நம்மளே அந்த 9 முடிச்சு அஷ்டலட்சுமிக்கும் வரலட்சுமிக்கும் சேர்த்து 9 முடிச்சு எவ்வளவு சுமங்கலி பெண்கள் வராலோ அவளுக்கு அம்பாளுக்கு ஒண்ணு சேர்த்து நம்ம தயார் பண்ணி ரெடியா வச்சிருக்கணும். இதெல்லாம் முன்னாடியே ஏற்பாடு பண்ணிக்கூடிய விஷயங்கள். शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ममोपार्थ समस्त दुरिदक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः द्वितीय परार्थे
ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्ट्याः संवत्सराणां मध्ये पराभव नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ सिंहमासे शुक्लपक्षे नवम्यां सुपतिथौ भृगुवासर युक्तायां अनुराधा नक्षत्र युक्तायां वैदृधि नाम योग बालव नाम करण युक्तायां शुभयोग शुभकरण एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां वर्तमानायां सुपतिथौ वरलक्ष्मी प्रसाद सिद्ध्यर्थं सर्वेषां मम सह कुटुंबानां क्षेमस्थैर्य धैर्य शौर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्यानाम् अभिवृद्ध्यर्थं सर्व मंगल अवाप्त्यर्थं श्री वरलक्ष्मी प्रीत्यर्थं श्री वरलक्ष्मी पूजा अद्य करिष्ये तदंगम कलशादि पूजा करिष्ये अक्षत एवरके போட்டுங்க ஜலத்தை தொட்டு கை தொடச்சுக்கோங்க இந்த சந்தனம் எடுத்து அந்த பஞ்சபாத்தத்தோட 4 திக்குலையும் எடுத்துக்கோங்க கலசாய நமஹ कलशाय नमः गंधाक्षत पुष्पधूप दीपैः कुंकुमोट्रुंगो सकलाराधनैः स्वर्चिदम् ஒவ்வொரு பூவா எடுத்து அந்த பஞ்சபாத்திரத்துல அர்ச்சனை பண்ணுங்க கங்காயை நமஹ உள்ளே போட்டுக்கோங்க யமுனாயை நமஹ கோதாவர்யை நமஹ நர்மதாயை நமஹ சிந்தவே நமஹ காவேரியை நமஹ சப்தகோடி மகாதீர்த்தானி ஆவாஹயாமி இந்த கையால அந்த பஞ்சபாத்திரத்தை மூடிக்கோங்க கலசஸ்ய முகே விஷ்ணுஹ கண்டே ருத்ர சமாஸ்ருதாஹ மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்யே மாத்ருகணாஹ ஸ்மிருதாஹ குத்சௌதோ சாஹரா சர்வே சப்ததீபா வசுந்தரா ऋग्वेदः यजुर्वेदः सामवेदः अथर्वणः अंगैश्च सहिता सर्वे कलसाम्बो समाश्रिताः गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिन्धु कावेरी जलेस्मिन् सन्निधिं कुरु அந்த உத்தரணியால கையில ஜலத்தை எடுத்து அம்பாள் மேலாம் புரோக்ஷன் பண்ணுங்க பூஜா திரவியானி புரோக்ஷ்ய இந்த உங்க மேலையும் புரோக்ஷன் பண்ணிக்கோங்க ஆத்மானஞ்ச புரோக்ஷ்ய இந்த குங்குமத்தை எடுத்து நெத்தில இட்டுக்கோங்க ஆத்மனே ஆத்மனே கந்தாந்தாரயாமி இந்த 2 அக்ஷதை உங்க தலையில போட்டுக்கோங்க ஆத்மனே நமஹ ஆத்மனே அந்தராத்மனே நமஹ யோகாத்மனே நமஹ ஜீவாத்மனே நமஹ இந்த தட்டை கையில வச்சுக்கோங்க ஒவ்வொரு பூவா சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க गुंगुरुभ्यो नमः गंगणपतये नमः आधारशक्त्यै नमः मूलप्रकृत्यै नमः आदिवराहाय नमः आदिकूर्माय नमः अनंताय नमः पृथिव्यै नमः रत्नवेदिकाय नमः स्वर्णस्तंभाय नमः चितचामराभ्यां नमः सकलगुणात्मने शक्तियुक्ताय अनंताय महायोग क्रीडासनम परिकल्पयामि அந்த பூவை கொடுத்துருங்க ரெண்டு கையில வச்சுக்கோங்க வரலட்சுமியை நல்ல மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தியானம் பண்ணிக்கோங்க பூஜை ஆரம்பிக்க போறோம் அப்படியே சொல்லிக்கோங்க பத்மாசனம் பத்மகராம் பத்மமாலா விபூஷிதாம்
क्षीरसागर क्षीरसागर संभूताम संभूताम क्षीरवर्ण क्षीरवर्ण समप्रभा समप्रभा ओम भूर्भुवस्वरो ओम भूर्भुवस्वः अस्मिन् बिम्बे सांगम शांगम सायुधम सायुधम सशक्तिकम सशस्मिकम सर्व सर्व अलंकार भूषितम भूषितम क्षीरवर्ण समं वस्त्रम ददानम हरिवल्लभम भावये भक्तियोगेन कलशेऽस्मिन् मनोहरे वरलक्ष्मीं ध्यायामि वरलक्ष्मी ध्यायामि ஆவாஹயாமி ஆவாஹயாமி. அந்த இது எடுத்துக்கோங்க, சரடு எடுத்துக்கோங்க, 9 முடிச்சு போட்டுக்கோங்க. 9 முடிச்சு போடுறோம். இது நம்மளுடைய அஷ்டலக்ஷ்மி சொல்லுவோம் இல்லையா, அஷ்டலக்ஷ்மிக்கும் வரலட்சுமிக்கும் சேர்த்து 9 முடிச்சு. அதுதான் இந்த முடிச்சுடைய தாற்பயம். ஒவ்வொரு சரடலையும் இந்த 9 முடிச்சு இருக்கணும். இதெல்லாம் முன்னாடி நீங்கள் வந்து ரெடி பண்ணினாலும் சரி, இல்லை அந்த பூஜைக்கு நடுவில் இது போல் செய்கிறதா இருந்தாலும் சரி, அது 9 முடிச்சு போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அந்த 9 முடிச்சுக்கு பின்னாடி பூஜைகள் உண்டு. பூஜை ஆமா, அதனால அந்த ஏன் 9 முடிச்சு திரும்ப சொல்றோம்னா, அவ 7 முடிச்சு போட்டாலும் இது பண்ண முடியாது. 9 முடிச்சுக்கும் ஒவ்வொரு விதமான தேவதைகள் அது அந்த பூஜை பண்ணி, ஆமா, அதுக்கப்புறம் நம்ம கையில கட்டணும். அதனால அந்த முடிச்சையும் கவனிச்சா போட்டுக்கணும். அதை கையில வச்சுக்கோங்க, 2 பூவையும் கையில சேர்த்து வச்சுக்கோங்க. भालभानु प्रतीकाशे पूर्णचंद्र निभानने सूत्रेस्मिन् सुस्थिता भूत्वा प्रयच्छ बहुलान वरान. அந்த இதை வந்து சுவாமிக்கு சாத்திடுங்க. அப்படியே அவ்வளவுதான், அங்க வச்சிருங்க. எடுக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கணும். ஏன்னா அந்த சமயத்துல பூஜை முடிஞ்ச உடனே அதை எடுக்கிறதுக்கு எந்த இடத்துல வச்சிருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கணும். திரும்ப பூ எடுத்துக்கோங்க. सर्वमंगल मांगल्ये विष्णुवक्ष कलालये आवाहयामि देवित्वा अभीष्ट फलदा भव वरलक्ष्म्यै नमः आवाहयामि. இந்த 2 அக்ஷதை எடுத்து போடுங்க, சுவாமிக்கு கையில வச்சுக்கோங்க. अनेक रत्न खचितम क्षीरसागर संभवे स्वर्ण सिंहासनम देवी स्वीकुरुस्व हरिप्रिये वरलक्ष्म्यै नमः रत्न सिंहासनम समर्पयामि. இப்ப ஒவ்வொரு உத்தரணியா ஜலத்தை எடுத்து இதுல விடணும். அந்த சோடசோபசாரம் சொன்னோம் பார்த்தீங்களா, கால் அலம்பி விடுறது, அர்க்கியம் கொடுக்கறது, அதெல்லாம் சேர்த்து பண்ண போறோம் மந்திரத்தினால. அப்படி சொல்லிக்கோங்க. கங்காதி சரிதாநீதம் கந்த புஷ்ப சமன்விதம் ஆத்யம் ததாமி தே தேவி பிரசீத பரமேஸ்வரி வரலக்ஷ்ம்யை நமः பாதயோः பாத்யம் சமர்ப்பயாமி. கங்காதி கங்கா நதி சமானீதம் ஸ்வர்ண கலச சஸ்திதம் கிரஹணார்க்யம் மயா தத்தம் புத்திரபௌத்ர ஃபலப்ரதே வரலக்ஷ்ம்யை நமः அர்க்யம் சமர்ப்பயாமி. ஒரு உத்தரணி ஜலத்தை எடுத்து சுவாமி கிட்ட காமிச்சிட்டு இதுல விடணும். கையில வச்சுக்கோங்க. பிரசன்னம் சீதலம் தோயம் பிரசன்ன முகபங்கஜே கிருஹான ஆச்சமனார்த்தாய கருடத்வஜ வல்லபே வரலக்ஷ்ம்யை நமः முகே ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. சில பேர் வந்து பஞ்சாமிர்தம் பண்ணி வச்சிருப்பா. இந்த மதுபர்க்க ஸ்நானம் சொல்லக்கூடியது அந்த பஞ்சாமிர்தத்தினால ஒரு தொலி விடுவா. சரியா? மகாலட்சுமி மகாதேவி மத்வாஜ்ய ததி சம்யுதம். இந்த மந்திரத்திலேயே வருது பார்த்தீங்களா, மது ஆஜ்யம் ததினா தயிர், இது மூணுத்தையும் சேர்ந்ததுதான் மதுவர்க்கம் பேரு. மதுவர்க்க கிருஹாநேதம் மதுசூதன வல்லபே வரலக்ஷ்ம்யை நமः மதுவர்க்கம் சமர்ப்பயாமி. பயோததி கிருதைர்யுக்தம் சர்க்கராம மதுசம்யுதம் பஞ்சாமிர்தம் கிருஹாநேதம் வரலக்ஷ்மி நமோஸ்துதே வரலக்ஷ்ம்யை நமः பஞ்சாமிர்தம் சமர்ப்பயாமி.
हेमकुंभ स्थितं स्वच्छं गंगादि सरिदाहृदं स्नानार्थं सलिलं देवी गृह्यतां सागरात्मजे वरलक्ष्मी नमः शुद्धोदक स्नानं समर्पयामि स्नानानन्तरं आचमनीयं समर्पयामि ரெண்டு பூ எடுத்துக்கோங்க மாங்கல்ய திவ்யாம்பர யுகம் சூக்ஷ்மம் குஞ்சுகம் ச மனோகரம் வரலக்ஷ்மி மகாதேவி கிருஹாநேதம் மயார்ப்பிதம் வரலக்ஷ்மே நமः வஸ்திர உத்தரீயம் சமர்ப்பயாமி. சில பேர் திருமங்கல்யம் தாரணம் பண்ணுவா, அந்த திருமங்கல்ய தாரணம் சாத்துவா, அதுக்காக ரெண்டு பூ எடுத்துக்கோங்க. மாங்கல்ய மணிசம்யுக்தம் முக்தாவித்ரும சம்யுதம் தத்தம் மங்களசூத்ரஞ்ச கிருஹான ஹரிவல்லபே வரலக்ஷ்மியை நமः கண்டசூத்ரம் சமர்ப்பயாமி. ரெண்டு பூ எடுத்துக்கோங்க. ஆபரணம் ரத்னதாடங்க கேயூர ஹாரகங்கன பூஷிதே பூஷணானி மகாஹானி கிருஹான கருணாநிதே வரலக்ஷ்மி நமः ஆபரணானி சமர்ப்பயாமி. இப்ப சந்தனம் இடணும் சுவாமிக்கு. கற்பூர சந்தனோபேதம் கஸ்தூரி குங்குமான்விதம் சர்வகந்தம் கிருஹாநாத்ய சர்வமங்கல ஆயினி வரலக்ஷ்மி நமः கந்தான் தாரயாமி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. சாலிஜாதான் சந்திரவர்ணான் ஸ்னிக்த மௌக்திக சன்னிபான் அக்ஷதான் தேவி கிருண்ணீஸ்வ பங்கஜாக்ஷஸ்ய வல்லபே வரலக்ஷ்மி நமः அக்ஷதான் சமர்ப்பயாமி. ரெண்டு பூ எடுத்து பண்ணுங்க. மந்தார பாரிஜாத ஜைஹி கேதயுக்த ஃபலப்பாடலைஹி மல்லிகா ஜாதிவகுலைஹி புஷ்பை த்வாம் பூஜயாம்யஹம் வரலக்ஷ்மி நமः புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி புஷ்பானி பூஜயாமி. ஒவ்வொரு பூவா சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்கோ, நான் அர்ச்சனைய வாசிக்கிறேன். சரியா? வரலக்ஷ்மி நமः பாதௌ பூஜயாமி महालक्ष्म्यै नमः कुल्पौ पूजयामि इंदिरायै नमः जंगे पूजयामि चंडिकायै नमः जानुनी पूजयामि क्षीराब्धिधनयायै नमः ऊरू पूजयामि पीताम्बरधारिण्यै नमः खटिं पूजयामि सागरसंभवायै नमः गुह्यं पूजयामि नारायणप्रियायै नमः नाभिं पूजयामि जगत्कुक्ष्यै नमः कुक्षिं पूजयामि विश्वजनन्यै नमः वक्षः पूजयामि सुस्तन्यै नमः स्तनौ पूजयामि कंबुकन्यै नमः खण्डं पूजयामि सुन्दर्यै नमः स्कन्दौ पूजयामि पद्महस्तायै नमः हस्तान् पूजयामि बहुप्रदायै नमः बाहून् पूजयामि चन्द्रवदनायै नमः वक्त्रं पूजयामि संचलायै नमः शुभकं पूजयामि बिम्बोष्टायै नमः ओष्टं पूजयामि अनघायै नमः अधरं पूजयामि सुकलोपाय नमः कपोलो पूजयामि फलप्रदायै नमः फालं पूजयामि नीललकायै नमः अकलान् पूजयामि शिवायै नमः शिरः पूजयामि सर्वमंगलायै नमः सर्वान्नंगानि पूजयामि. ओम महालक्ष्मियोட அஷ்டோத்திரம் சொல்ல போறோம். ஒவ்வொரு பூவா அர்ச்சனை பண்ணிட்டு வந்து ओम प्रकृत्यै नमः ओम विकृत्यै नमः ओम विद्यायै नमः ओम सर्वभूतहितप्रदायै नमः ओम श्रद्धायै नमः ओम विभूत्यै नमः ओम सुरभ्यै नमः ओम परमात्मिकायै नमः ओम वाचे नमः ओम पद्मालयायै नमः ओम पद्मायै नमः ओम शुचये नमः ओम स्वाहायै नमः ओम स्वधायै नमः ओम सुधायै नमः ओम धन्यायै नमः ओम हिरण्मये नमः ओम लक्ष्मी नमः ओम नित्यपुष्टायै नमः ओम विभावत्यै नमः ओम आदित्यै नमः ओम दित्यै नमः ओम दीप्तायै नमः ओम वसुधायै नमः ओम वसुधारिण्यै नमः ओम कमलायै नमः ओम कान्तायै नमः ओम कामाक्ष्यै नमः ओम क्रोधसंभवायै नमः ओम अनुग्रहप्रदायै नमः ओम बुद्धये नमः ओम अनघायै नमः
ஓம் ஹரிவல்லபாயே நமः ஓம் அசோகாயே நமः ஓம் அமிர்தாயே நமः ஓம் தீப்தாயே நமः ஓம் லோகசோக விநாசின்யே நமः ஓம் தர்மநிலையாயே நமः ஓம் கருணாயே நமः ஓம் லோகமாத்ரே நமः ஓம் பத்மப்ரியாயே நமः ஓம் பத்மஹஸ்தாயே நமः ஓம் பத்மாக்ஷே நமः ஓம் பத்மசுந்தர்யே நமः ஓம் பத்மோத்பவாயே நமः ஓம் பத்மமுக்யே நமः ஓம் பத்மநாபப்ரியாயே நமः ஓம் ரமாயே நமः ஓம் பத்மமாலாதராயே நமः ஓம் தேவ்யே நமः ஓம் பத்மின்யே நமः ஓம் பத்மகந்தின்யே நமः ஓம் புண்ணியகந்தாயே நமः ஓம் சுப்ரசன்னாயே நமः ஓம் பிரசாதாபிமுக்யே நமः ஓம் பிரபாயே நமः ஓம் சந்திரவதனாயே நமः ஓம் சந்திராயே நமः ஓம் சந்திரசகோதர்யே நமः ஓம் சதுர்புஜாயே நமः ஓம் சந்திரரூபாயே நமः ஓம் இந்திராயே நமः ஓம் இந்துசீதலாயே நமः ஓம் ஆக்நாதஜனன்யே நமः ஓம் புஷ்டியே நமः ஓம் சிவாயே நமः ஓம் சிவகர்யே நமः ஓம் சத்யே நமः ஓம் விமலாயே நமः ஓம் விஸ்வஜனன்யே நமः ஓம் துஷ்டியே நமः ஓம் தாரித்ரியநாசின்யே நமः ஓம் பிரீதிபுஷ்கரண்யே நமः ஓம் சாந்தாயே நமः ஓம் சுக்லமால்யாம்பராயே நமः ஓம் ஸ்ரீயே நமः ஓம் பாஸ்கர்யே நமः ஓம் பில்வநிலையாயே நமः ஓம் வராரோகாயே நமः ஓம் யசஸ்வின்யே நமः ஓம் வசுந்தராயே நமः ஓம் உதாராங்காயே நமः ஓம் ஹரிண்யே நமः ஓம் ஹேமமாலின்யே நமः ஓம் தனதான்யகர்யே நமः ஓம் சித்தயே நமः ஓம் ஸ்ரைனசௌமியாயே நமः ஓம் சுபப்பிரதாயே நமः ஓம் நிருபவேஸ்வகதானந்தாயே நமः ஓம் வரலக்ஷ்மி நமः ஓம் வசுப்பிரதாயே நமः ஓம் சுபாயே நமः ஓம் ஹிரண்யப்ராகாராயே நமः ஓம் சமுத்திரதனயாயே நமः ஓம் ஜெயாயே நமः ஓம் மங்களாயை தேவ்யே நமः ஓம் விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்திதாயே நமः ஓம் விஷ்ணுபத்னியே நமः ஓம் பிரசன்னாக்ஷே நமः நாராயண சமாஸ்ருதாயே நமः ஓம் தாரித்ரியத்வம்சின்யே நமः ஓம் தேவ்யே நமः ஓம் சர்வோபத்ரவாரண்யே நமः ஓம் நவதுர்காயே நமः ஓம் மகாகால்யே நமः ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயே நமः ஓம் திரிகால ஞான சம்பானாய நமः ஓம் புவனேஸ்வர்யே நமः ஓம் மகாலட்சுமி நமः ஓம் தானியலக்ஷ்மி நமः ஓம் தைரியலக்ஷ்மி நமः ஓம் விஜயலக்ஷ்மி நமः ஓம் வித்யாலக்ஷ்மி நமः ஓம் சந்தானலக்ஷ்மி நமः ஓம் சௌபாகிய மகாலட்சுமி நமः நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. நல்ல மனசால சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தூப தீப நைவேத்தியம் நம்முடைய சுவாமி காமிங்க. கையை சுட்டுக்காதீங்க. தசாங்கம் முங்குலம் தூபம் சுகந்தம் சுமனோகரம் ஆக்ரேயः சர்வதேவானாம் தூபோயம் பிரதிகிருஹ்யதாம் தூபமாக்ராபயாமி. சாஜ்யம் த்ரிவர்த்தி சம்யுஜ்யம் வன்னினா யோஜிதம் மயா கிருஹான மங்களம் தீபம் த்ரைலோக்ய திமிராவகம் பிரத்யக்ஷ தீபம் தர்சயாமி. ஒரு உத்தரணி ஜலத்தை தூபதீப அனந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. இத ஜலத்தால அப்படியே சுத்துங்கோ. பூர்புவஸ்வஹ 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 தேவசவிதஹ பிரசுவா சத்யந்தர்த்தேன பரிசஞ்சாமி அமிர்தம் பவது. இதை கையில் வச்சுக்கோங்க. பாவனையா இதை சுவாமிக்கு ஊட்டி விட வேணும். ஆறுதரம். பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா வியானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா சமானாய ஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாஹா. அமிர்தே அமிர்தோத்பவே அமிர்தேஸ்வரி அமிர்தவர்ஷினி அமிர்தம் ஸ்ராவய ஸ்ராவய ஸ்வாஹா. அமிர்தம் பவதோ கதலி பலானி தாரிமி பலானி அமிர்தம் மகாநிவேத்யம் நிவேதயாமி. குடிக்கிறதுக்கு ஜலம் விடுங்கோ. மத்தியே மத்தியே அமிர்தவாணியம் சமர்ப்பயாமி. அமிர்தாபிதா நமசி ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. திரும்ப ஜலம் விடுங்கோ. ஹஸ்த பிரக்ஷாலனம் பாத பிரக்ஷாலனம் சமர்ப்பயாமி. வெத்தலை பாட்டில் ஒரு உத்தரம் ஜலம் விடுங்கோ. பூர்பவஸ்வஹ பூகி பலசமாயுக்தம் நாகவல்லி தலேரிதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதா கற்பூர தாம்பூலம் சமர்ப்பயாமி. சமஸ்தோபசாரான் சமர்ப்பயாமி. தீபாராதனை அப்படி சுவாமி காமிங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மீ ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. வரலக்ஷ்மி நமः. வரலக்ஷ்மி சர்வ உபசாரார்த்தே ஆனந்த கோலாகல கற்பூர நீராஜனம் தர்சயாமி ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. சுவாமிக்கு ஒத்தி விடுங்கோ. நீங்க ஒத்திக்கோங்கோ. ரக்ஷாந்தாரயாமி. ஓம் ஹர
2 பூ எடுத்து சுவாமிக்கு அப்படியே பண்ணுங்க. வேதோக்த மந்திர புஷ்பம் சுவர்ண புஷ்பம் பாரிஜாத புஷ்பம் சத்ர சாமராதி சமஸ்த ராஜோபசார தேவ உபசார பக்தி உபசார அநேக கோடி பிரதக்ஷிண பிரார்த்தன நமஸ்காரான் சமர்ப்பயாமி. நல்ல மனசால சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு பூவை போடுங்க. அப்படியே நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஸ்லோகம் இது. அப்படியே சொல்லிக்கோங்க. நமோஸ்து நமோஸ்து நாளிக நிபானநாயை நமோஸ்து நாராயண வல்லபாயை நமோஸ்து நமோஸ்து ரத்னகர சம்பவாயை நமோஸ்து லக்ஷ்மி ஜகதாம் ஜனன்யை அநேக கோடி பிரதக்ஷிண பிரார்த்தன நமஸ்காரான் சமர்ப்பயாமி. அது ஒவ்வொரு அந்த இது அந்த ஒரு பூ எடுத்து அந்த குங்குமத்துல தொட்டு இந்த 9 விதமான முடிச்சு போட்டிருக்கோம் பத்தில அதுக்கு அர்ச்சனை பண்ண. சரியா? ஒவ்வொரு பூவா எடுத்து குங்குமத்தை சந்திர குங்குமம் தொட்டுட்டு அது அர்ச்சனை. அது சொல்லிக்கோங்க. கமலாயை நமஹ கமலாயை நமஹ பிரதம கிரந்திம் கிரந்திம் பூஜயாமி. ரமாயை நமஹ ரமாயை நமஹ விதிய கிரந்திம் பூஜயாமி. லோகமாத்ரே நமஹ திருதிய கிரந்திம் பூஜயாமி. விஸ்வஜனன்யை நமஹ சதுர்த்த கிரந்திம் பூஜயாமி. மகாலட்சுமியை நமஹ பஞ்சம கிரந்திம் பூஜயாமி. க்ஷீராப்தி தனயாயை நமஹ ஷஷ்டம கிரந்திம் பூஜயாமி. விஸ்வசாக்ஷிண்யை நமஹ சப்தம கிரந்திம் பூஜயாமி. சந்திர சகோதர்யை நமஹ அஷ்டம கிரந்திம் பூஜயாமி. ஹரிவல்லபாயை நமஹ நவம கிரந்திம் பூஜயாமி. ஆச்சு. கயிறு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த சரடை எடுக்கக்கூடிய மந்திரம் அது சொல்லி அப்படியே அதை தொட்டுக்கிட்டு சொல்லுங்க. சர்வமங்கல மாங்கல்யே சர்வபாப பிரணாசினி தோரகம் பிரதிகிருண்ணாமி சுப்ரீதா பவ சர்வதா. அத கையில் எடுத்துருங்க. நவதந்து சமாயுக்தம் நவக்ரந்தி சமன்விதம் பத்னியாம் தக்ஷிண ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே. இந்த மந்திரத்தோட அர்த்தத்திலேயே அவ பத்னியாம் அந்த அப்படி சொல்லியிருக்க. அப்ப ஹஸ்பண்ட் தான் கட்டுறது ஃபர்ஸ்ட் பிராதானியம், அதுக்கப்புறம் தான் சுமங்கலி அப்படி சொல்லி போகணும். சரியா? கண்டிப்பா. பத்னியாம் தக்ஷிண ஹஸ்தேன தன்னோட பத்னியோட வலது கையில கட்டணும் அப்படிங்கிறது அந்த மந்திரத்தோட அர்த்தம். சரியா? இந்த சந்தனத்தை எடுத்து அந்த இதுல இட்டுருங்க. அவ்வளவுதான். இதை வச்சிருங்கோமா. வச்சுட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க சௌரியமா இருங்க. ஆமா, இந்த 2 அக்ஷதையை வச்சுக்கோங்க. शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ओम भूः नमो पार्थ समस्त दुरितक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं वरलक्ष्मी प्रीत्यर्थं क्षीरार्घ्य प्रदानं करिष्ये. வரலட்சுமி பூஜை எல்லாம் முடிஞ்சது. அந்த பூர்த்தி ஆகிறதுக்கு க்ஷீரத்தினால அர்க்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா. க்ஷீரம்னா பாலை ஜலத்தை எடுத்துக்கிட்டு அந்த அர்க்கியம் விடணும். நீங்க அதை வச்சுக்கோங்க. அப்படியே மந்திரம் சொல்லிக்கோங்க. கோக்ஷீரேன யுதம் தேவி கந்த புஷ்ப சமன்விதம் அர்க்யம் கிருஹான வரதே வரலக்ஷ்மி நமோஸ்துதே. வரலக்ஷ்மியை நமஹ. இதமர்க்யம். பூஜை நல்லபடியா முடிஞ்சது. இனி வந்திருக்க வாத்தியாருக்கு தட்சணை கொடுத்து நமஸ்காரம் பண்ணணும். ಭಾಗ್ಯಾದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮನೆ ಸೌಭಾಗ್ಯಾದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಸಕ್ಕರೆ ದುಪ್ಪದ ಕಾಲು ಬೆಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳಕ್ಕೆ ಅಕ್ಕರೆಯುಳ್ಳ ಅಲಗಿರಿ ನಂದನೆ ಸೊಕ್ಕ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ ಭಾಗ್ಯಾದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. அவ்வளவுதான். லலிதார்ப்பணம்.